இப்போ திருவண்ணாமலையில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ரகசியத்தை சொல்கிறேன். ஆந்திராக்காரங்க திருவண்ணாமலையை ஆக்கிரமிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆந்திராக்காரன் ஆக்கிரமிப்பாம வேற யாரும் ஆக்கிரமிப்பா? ஏன்னா ஆந்திராக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியல. திருவண்ணாமலையில் நாராயணன் வந்துட்டான்னு தெரியல, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியல. திருப்பதியில் இருக்கிற நாராயணன் ஷிஃப்ட் ஆகி இங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டான். நாராயணன் இருக்கிற இடத்துல ஆந்திராக்காரன் வந்து நிற்கிறான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அருணாச்சலத்தை பார்க்க வந்திருக்கான். அவன் நாராயணனை பார்க்க வந்திருக்கிறாங்க. நாராயணன் இங்க தான் இருக்கிறான். நாராயணனை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது ஒரு பாருங்க எவ்வளவு பெரிய குறியீடா வச்சிருக்கான் பாருங்க. அப்ப இவங்க ஏன் படையெடுக்கிறாங்கிறதுக்கு, இவங்க ஏன் இங்க வந்து நிக்கிறாங்கிறதுக்கு, ஒரு மக்கள் பக்திக்காக அவங்களுக்கே தெரியாம வந்து நிக்கிறது கூட அது ஒரு அலைவரிசை அப்படி பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலையில வசிச்சு திருவண்ணாமலையிலேயே பல ஆணிகளை அடிச்சு மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த ரகசியம் தெரியாது. திருவண்ணாமலைக்குள் நாராயணனும் இங்கதான் இருக்கிறான், நமச்சிவாயமும் இங்கதான் இருக்கிறான். அப்ப நாராயணன் ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு அலைவரிசை இங்க நடக்க போகுதுங்கிறதுக்கு, அப்ப அங்க இருக்கிற அலைவரிசையில உள்ள மக்கள் எல்லாத்தையும் இங்க திரட்டி விடுறான். இதான் விஷயம். அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க.